வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். கிரிக்கெட் சைடஸ்க்கு இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். லைக் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரோல் போயிட்டுருக்கு விராட் கோலி பற்றி. என்னென்னா இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு கான்ஸ்டாஸை வந்து அவர் பேட்டிங் ஆடும்போது வந்து அவர் இடித்தார். அவர் ஒரு ரன் எடுக்கும்போது இடிச்சுட்டு போயிட்டார். அதை வந்து ஒரு எல்லாருமே உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விராட் கோலிக்கு வந்து கொஞ்சம் கூட டீசென்சி தெரில, ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு யங்ஸ்டர் மேலே போய் இப்படி பண்ணுறாரு, அவர் அக்ரெஷன்ற பேரில் இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிங் கோலின்னு போட்ட நியூஸ் பேப்பரில் போட்ட அதே ஆஸ்திரேலியா மீடியா வந்து இன்றைக்கி அவரை க்ளோன் கோலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம்னா, அவங்க எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு வேணும்னா அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா கிங் கோலி அப்படின்னு போட்டு அவங்க பண்ணுவாங்க. அதே ஆஸ்திரேலியா மீடியா அதே ஃபேன்ஸை வந்து ட்ரெண்டிங்காக காட்டணும், அவங்க நியூஸ் பேப்பரில் வந்து அவரை வைரல் ஆக்கணும் அப்படின்னா உடனே க்ளோன் கோலி அப்படின்னு காட்டுறாங்க. இதே மாதிரி அதே சைடு வந்து ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்து அவரை பூ பண்ணாங்க. அவங்க நிறையவே தெரியும் எவ்வளோ பிளேயர்ஸை வந்து விராட் கோலி வந்து ஃபேன்ஸ் பூ பண்ணுறதுலேருந்து அவர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் ஒரு நவீன் உல்லாக்கா இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போல்லாம் விராட் கோலியை பற்றி எதுவுமே போடாத மீடியா இந்த மாதிரி உடனே ஒரு சின்னதாக ஒரு அக்ரெஷன் காமிச்ச உடனே அதை வந்து அவங்க பெருசாக காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம பேக் இன் 2024 சீசனில் ஐபிஎல் சீசன் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், அந்த சீசனில் அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் அப்படி தான் விராட் கோலி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். ரொம்ப அக்ரெசிவான ஒரு செலிப்ரேஷன் தான். ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அக்ரெஷன் ஸ்போர்ட்ஸில் காட்டாமல் எதுலங்க காட்டுவீங்க? வீட்டில் போய் காட்டுவீங்க, இல்லை எங்கே போய் காட்டுவீங்க? உங்களோட அக்ரெஷனை ஸ்போர்ட்ஸை தான் காட்ட முடியும். அதையும் பல பேருக்கு புரிய மாட்டேது தெரில. ப்ரோ என்ன ப்ரோ விராட் கோலி இப்படி இருக்காரு ப்ரோ, அக்ரெஷன் காட்டிட்டு இருக்காரு, ஒன்றுமே தெரில ப்ரோ அப்படின்னு வந்துடுறீங்க எல்லாம் சொல்கிறது கமெண்ட்ஸில். கொஞ்சம் கூட ஒரு நாலேஜோ ஒரு பேசிக்கான ஒரு திங்கிங் லெவல் இல்லாமல் வந்துடுறீங்க. என்ன ப்ரோ இது விராட் கோலி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, கொஞ்சம் கூட இது தெரில ப்ரோ அப்படின்னு. இதுவே வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா அது அந்த நியூஸ் வெளியே கூட வந்திருக்காது. பட் இது விராட் கோலிங்கிறனால எல்லாருமே உடனே வந்து நீங்கள் உங்களோட ட்ரோல்ஸை வந்து இப்படியே பரப்புறீங்க வைரலாக. ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைம் அண்ட் அகைன். கொஞ்சம் கீழே போயிட்டாரு அப்படின்னா அவரை உடனே டவுன்ஃபாலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பேசுகிறீங்க. விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து கரெக்டான ஆவரேஜ் இருக்குது எல்லா ஃபார்மேட்லேயும். பட் ஓவராலாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணனா கூட உடனே டவுன்ஃபால்னு தூக்கிட்டு வந்துடுறீங்க. டவுன்ஃபால் பிகாஸ் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் டான் பிராட்மேன் கூட கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்தா அவர் எங்கே இருக்காருன்னா டான் பிராட்மேன் அந்த இடத்துல கிட்ட இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேயரோட ஸ்டாண்டர்ட்ஸ்னால நீங்கள் உடனே ட்ரோல் பண்ணுறதும், நீங்கள் இந்த மாதிரி அவர் பண்ணுறது ரைட்டா அப்படின்லாம் கேட்குறீங்க. பட் எனிவேஸ் அவர் அந்த மாதிரி கான்ஸ்டாஸை போய் ஷோல்டரில் வந்து ஷோல்டர் வந்து இடிச்சனால அவருக்கு வந்து 20% ஆஃப் த மேட்ச் ஃபீஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பட் அவர் பண்ணது வந்து அவரோட ஒரு பர்சனல் திங்கிங்லாம் இருக்கணும். பிகாஸ் அவரோட விஷயத்துக்காண்டி பண்ணியிருக்கலாம். மேபி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஹீட்டப் ஆயிருக்கு. அவர் சிராஜ் கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார் கான்ஸ்டாஸ் வந்து. அது சிராஜ் ஒரு மாதிரி ஆங்கராக ஒரு அக்ரெசிவாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு அப்புறமா தான் வந்து விராட் கோலி என்ன பண்ணாருன்னா உடனே போயிட்டு க்ரீஸை விட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வாக் பண்ணி அடுத்த எண்டுக்கு போகும்போது அந்த ஓவர் எண்டில் உடனே போயிட்டு விராட் கோலி வந்து என்னன்னா அவர் போயிட்டு கான்ஸ்டாஸை இடிச்சிட்டு ஏதோ வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டாஸை வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க அவங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் அப்படின்னு. அவர் வந்து ஸ்டீவ் ஸ்மித்னு சொல்லிட்டு இருந்தார். கம்பேரிசன் மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்டீவ் ஸ்மித் அவர் விராட் கோலி அப்படி கேட்டப்போ அவரே சொல்லியிருந்தார் விராட் கோலி தான். இவரே ஒரு விராட் கோலி ஃபேன் பாய் தான். பட் மேபி விராட் கோலி கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் ஆஸ்திரேலியா க்ரௌட் பூ பண்ணிகிட்டு இருக்கப்போ இவர் சைலண்டாக இருக்கிறதுனால அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு தெரியல. இவர் கண்டிப்பாக காட்டுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே காமிச்சிருப்பார். ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா ஒரு ஒரு ரிப்ளேவாக இருந்திருக்கும். லெட் பேக் டு த டாக்கிங், கிங் கோலி வில் ரைஸ் அகெயின். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஆஸ்திரேலியன் க்ரௌடை பார்த்து கண்டிப்பாக அவரோட ஃபேவரட் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவார், நம்ம நம்பலாம், பார்ப்போம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு விராட் கோலியோட இப்படி பண்ண விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டில் தென் பை கைஸ்.